அதாவது வந்துங்க, காசு இருக்கிறவங்கட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும், காசு இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதும், அந்த மாதிரி எண்ணங்கள மனசுல இருந்து எடுத்து ஒதுக்குங்க. சரிங்களா? அதாவது வந்துங்க, காசு இன்னைக்கு என் கையில இருக்கு அப்படின்னா, நாளைக்கு இன்னொருத்தர் கையில இருக்கும். காசுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு தேவை தான். அதுக்காக வந்து பணமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சரியா? மனுஷனா மதிக்க நம்ம கத்துக்கணும். காசுக்காக ஒருத்தரை வந்து சொந்த பந்தமே வேற்றுமையா நினைச்சா, மற்றவங்க அவங்கள நினைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? சொந்த பந்தம் அந்த மாதிரி நினைக்காம இருந்தாதாங்க மற்றவங்க அவங்க மேலே அன்பு காட்டுவாங்க. காசு வந்து இன்னைக்கு இப்படி இருக்குன்னா நாளைக்கு இப்படி ஆகிறதுக்கு நம்ம நேரம் ஆகாது. சரிங்களா? எப்படியெல்லாம் காசை வச்சுக்கிட்டு வாழ்ந்தவன்லாம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. சரிங்களா? காசு பணம் சம்பாரித்து எப்படியோ வச்சு வாழ்ந்தவங்கலாம் அவங்க பணமெல்லாம் இப்போது மியூசியமாக போயிடுச்சு, யாருக்குமே யூஸ் இல்லாமல். அதனால பணம் ஒரு மனுஷனுக்கு தேவை தான். அதனால பணமே ஒரு உலகமாக இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், ஒரு 4 பேர்த்த மதிக்க கற்றுக்கணும். சரிங்களா? அதாவது வந்துங்க, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, காசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது கிடையாதுங்க. மனுஷன்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான், காசு கிடையாது. சரியா? காசு தேவை தான். அதுக்காக காசே உலகமாக இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தவங்கள பார்த்தேங்க, அவங்க வீட்டில் அவங்க ரிலேட்டிவில் வாழ வேண்டிய பையன் இறந்துட்டான். சரிங்களா? வாழ வேண்டிய பையன் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து போன இடத்துல இறந்துட்டான். அப்போது அந்த சொந்தக்காரவங்க இலவுக்கு வந்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான். அவங்க வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அப்போது அந்த பணம் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இந்த இலவுக்கு போ, எனக்கு வந்து அங்கே ஊரில் வந்து ஒரு கல்யாண விசேஷம் இருக்குது, நான் அந்த விசேஷத்தை போய் அட்டன் பண்ணணும். கல்யாணமும் ஒரு வாழக்கூடிய பையன் இறந்துட்டான், கல்யாணமும் அதுவும் ஒன்றாங்க. அப்போது அந்த இறந்தவன் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் ஆளாக வந்து நின்றுப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துலையும் காசை வச்சு தீர்மானிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்னங்க செய்கிறது? இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கணும்னு நினச்சாலும் ஒதுக்க முடியல. ஏன்னா இரத்த பாசமாக போயிட்டாங்க. இரத்த பாசமாக போனதுனால நம்ம எல்லாத்தையும் சகிச்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்குறாங்க. அதனால காசுக்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்காதீங்க. மனுஷனுக்கு மரியாதை கொடுங்க, மனுஷனுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுங்க. அந்த அந்த மற்ற நேரத்தில் பேசுகிறீங்கல்ல, அந்த இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே பேசுகிறீங்க, வைக்கிறீங்க, இது பண்ணிட்டீங்க. இறந்தது உடலாக இருந்தாலும் அது ஒரு தூய்மையான ஒரு ஆத்மா. சரியா? அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு நல்லதுக்கு போகலைனாலும் கெட்டதில் போய் கலந்துக்கணும்னு பெரியவங்க எதுக்குங்க சொல்கிறாங்க? இதுக்கு தான். அந்த ஆத்மாவுக்கு, தூய்மையான ஆத்மாவுக்கு போய் நம்ம நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம ஒருத்தவங்க இறப்புக்கு போகிறது. சரியா? அந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் பணத்தை தானே நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. 4 பேத்த, 5 பேத்த, 100 பேத்த, 1000 பேத்த, லட்ச பேத்த சம்பாரித்தாலும் நாளைக்கு நம்ம செத்து போனால் அவங்க தான் வந்து நிற்பாங்க. உங்களுடைய பணம் காசு நடந்து வந்து உங்களுக்கு நன்றி செலுத்தாது. சரியா? அதனால பணம் 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 பணம்னு அலைஞ்சவெல்லாம் இல்லாமல் போயிட்டான். மனுஷனை மதிக்க கற்றுக்கங்க. இது சில பேர்த்துக்கு நான் சொல்கிற ஒரு பதிவு.
எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் அன்புனா என்ன, பாசம்னா என்ன, உறவுனா என்னன்னு இருக்கிற சில மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த பணப்பேயின்னு பிடிச்ச மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.